வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், நிச்சயம் உலகம் பாராட்டும் என்றிட வகையில் இன்றைக்கு எங்களுடைய மகாத்தான மாமனிதன் பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் இந்த பகுதியில் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் போன்ற ஒட்டுமொத்தமான சரித்திர சாதனை படைத்தவர் தான் எங்களுடைய அன்பு சகோதரர் வீரபாண்டியன் அவர்கள். வீரபாண்டியன் அவர்கள் ஆரம்ப கல்வியை மூவிருந்தாளியிலே தொடங்கி கடைசியாக வேலநேலிதநல்லூரிலே இருக்கின்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த கல்லூரியில் அவர்கள் கல்வியை முடித்து இன்றைக்கு மக்களுடைய பாதுகாப்பான பணி என்னும் மிகப்பெரிய பணி என்பது சட்டம் ஒழுங்கை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை. இந்த காவல்துறையினுடைய பணியை மேற்கொண்டு தனக்கென்று வாழாமல் தன் மக்களை பாதுகாப்பதற்கு எப்படி நம் முன்னோர்கள் சுதந்திர இந்தியாவுக்கு ஆக பாடுபட்டு இந்த ஜனநாயகம் எனும் இந்தியாவை காப்பாற்றி சுதந்திரம் வாங்கினார்களோ அதே மாதிரி வேற பணிகளுக்கு செல்லாமல் தமிழகத்தினுடைய உயர் பதவியான காவல்துறைக்கு பணி சென்று இந்த மக்களை கண்ணை இமை காப்பது போன்று காத்து கொண்டிருந்த மாவீரன் அவர்களுக்கு என்று இந்த இதய அஞ்சலியை போற்றிடும் வகையில் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தன்னிகரற்ற ஒரு தலைவராக முக்குலத்தோர் இனத்திற்கும் மட்டுமற்றாமல் எந்த இனம் போனாலும் செவிசாய்த்து அத்தனை மக்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு பதிலளித்து இந்த தமிழகத்தில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற தரணி போற்றும் நாயகன் PMT மக்கள் இயக்க தலைவர் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் இன்றைக்கு எனது அருமை சகோதரர் வீரபாண்டியன் அவர்களுக்கு பெரிய பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக உங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு இன்றைய காலை பொழுதில் 10 நிமிடத்திற்கு முன்பாக அவர்கள் ஆற்றிய வீர உரை போய் சேர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், அவர் குடும்பத்திற்காக அவர் உயிரை துறக்கவில்லை, அவருடைய மக்களுக்காக உயிரை துறக்கவில்லை, தமிழின மக்களுக்காக நெஞ்சை நிமிர்த்தி இங்கிருந்து களவாடி போனாரே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். तमिलनाडु से भी यहाँ की इधर भी सोरी घर गया उधर गया वो राजस्थान में, इधर से तमिलनाडु में रेत देकर की फोल दिया, कोई देखा नहीं, वो सब लोग को मिलता नहीं, वो वाला है. देखा वीरपांडियन आ जाओ, आप जाके उसको पहाड़ की इधर वापस लेके आने क्या करके बोला है, वो DGP वाला है. கோப்பிட்டார். எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள் தமிழகத்தில். இங்கிருந்து திருடி சென்ற அந்த தீவிரவாதியை பிடிப்பதற்கு களத்தில் வீரபாண்டியன் தான் நிகரானவர் என்று தமிழக அரசு ஒப்புக்கொண்டு அனுப்பியது இங்கிருந்து ராஜஸ்தானை நோக்கி, பெரிய பாண்டியனை நோக்கி. சற்றும் சுணங்காமல் பெரிய பாண்டியன் அவர்கள் அந்த சீருடையோடு எதிரிகளுடைய துப்பாக்கி முறைகளுக்கு அஞ்சாமல் சென்றார். அவரோடு முனுசேகர் என்ற ஒரு SIயும் சென்றார், அவரோடு சொற்ப காவல்துறையும் சென்றது. வீர தோரத்தோடு சென்றார். தமிழக அரசு DGP கொடுக்கின்ற பணியை வீர தீரமாக தமிழக சர்க்காருக்காக தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சென்றார். அங்கே சென்ற பொழுது நமக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வீரத்தோடும் தீரத்தோடும் அந்த மண்ணில் துப்பாக்கியினுடைய குண்டுக்கு தன்னுடைய உயிரை இரையாக்கினார் பெரிய பாண்டியன் அவர்கள். இந்த சாதனையை
எங்களுடைய அன்பு தலைவர் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் மக்களுக்காக இந்த அரசு மானம் காப்பதற்காக போய் குண்டடிபட்டு இறந்தார். அது வீர வரலாற்றுக்கு ஒப்பானவர் எங்களுடைய அன்பு சகோதரர் பெரிய பாண்டியன். இன்றைக்கு அவருடைய நினைவை போக்கிடும் வகையில் பெரிய பாண்டியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பக்கத்திலே இருந்து சில கோரிக்கைகளை என்னுடைய அன்பு சகோதரர் எசக்கி ராஜா தேவர்களுக்கு வைத்தார்கள். அதை கணிசமான முறையோடு புன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அரசுக்கு இதைக்கு கொண்டு சேர்ப்போம், நீங்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை கூடிய விரைவில் முடிப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார் எங்களுடைய PMT மாநில மக்கள் இயக்க தலைவர் எசக்கி ராஜா தேவர். மானம் காக்க போராடிய அந்த மாவீரனுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் தலைமையிலே வந்திருக்கின்ற PMT மக்கள் இயக்க தலைவருடைய சகோதரர்களாக படை வீரர்களாக வந்திருக்கிறவர்களுக்கும் நான் ஒரு நன்றியை கூற வேண்டும். என்னுடைய அருமை சகோதரி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முத்திரை பதிக்கப்பட்டவர். இன்றைக்கும் அரசியல் களத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல லட்சம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எங்களுடைய உன்னதமான தலைவி என்னுடைய அன்பு சகோதரி முத்துச்செல்வி அவர்கள் இன்று வீர வணக்கம் செய்திருக்கிறார்கள். இதற்கு வித்திட்டவர் யார் என்றால் இந்த பகுதியிலே இந்த மண்ணிலே கால் வைத்திருக்கிறாரே மகாத்தான மாமனிதன் எசக்கி ராஜா தேவர் அவர்கள். என்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு வரலாறு ஏற்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அதற்குத்தான் சொன்னேன், காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்ப்பவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமகன் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய புகழை சேர்க்கும் வண்ணமாக, அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை ஏற்கும் வண்ணமாக இந்த தருணத்தில் இந்த மண்ணில் இந்த விசேஷமான சரித்திரம் படைத்த மாமண்ணில் இன்னைக்கு அவருக்கு நினைவஞ்சலி செய்திருக்கிறார் எங்களுடைய PMT எசக்கி ராஜா தேவர் அவர்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய சகாக்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.